மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. யார் என்னன்னு பார்க்காம எக்கு தப்பா பேசிய ராகுல் காந்திக்கு அவைத்தலைவர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஜெகதாம்பிகா பால் செம்மையா நோஸ்கட் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு பட்ஜெட் தொடர்பான கருத்து தெரிவிப்பு கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப தன்னோட கருத்தை பதிவு பண்ணுவதற்கு எழுந்தார் ராகுல் காந்தி. ஆனா பட்ஜெட் பத்தி பேசுறதுக்கு பதிலா நான் ஜூஜூட்ஸ் கலை தெரிந்தவன், என்னுடைய உடம்பு ரொம்ப ஃபிட்டானது என்று பேசிக்கொண்டே இருந்தார். இதனால அவைத்தலைவர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஜெகதாம்பிகா பால் பட்ஜெட் பத்தி மட்டும் பேசுங்கன்னு ராகுல் காந்திக்கு அட்வைஸ் கொடுத்தார். ஆனா ராகுல் காந்தி கேட்கல. தொடர்ந்து சம்பந்தம் இல்லாம அவர் பேசியதால ஜெகதாம்பிகா பால் மீண்டும் குறுக்கீடு செய்தார். இதனால ஜெகதாம்பிகா பால் மீது ராகுல் காந்திக்கு ஆத்திரம் வந்துருச்சு. உடனே அவர் மீது வன்மத்தை கக்க தொடங்கினார் ராகுல். எப்படின்னா, ஜெகதாம்பிகா பால் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவர். அதை குறிப்பிட்ட ராகுல் காந்தி, நீங்க முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் என்பதால உங்களுக்கு சலுகை அளிக்கிறேன், அதனால நான் பின்வாங்கி கொள்கிறேன், நான் ரொம்ப அக்ரெசிவா பேச மாட்டேன்னு சொன்னார். இதே போலத்தான் சில நாட்களுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் நினைவு இருக்கும், காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு மாறிய ரவ்னீத் சிங் பிட்டுங்கிற மத்திய அமைச்சரை துரோகின்னு குறிப்பிட்டாரு ராகுல் காந்தி. கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் ஜெகதாம்பிகா பாலை இழிவுபடுத்த முயற்சி பண்ணாரு ராகுல். ஆனா ஜெகதாம்பிகா அசரல. ஆமா, நான் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் தான், ஆனா நான் இப்போ எப்பேற்பட்ட இருக்கையில் அமர்ந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? நீங்க என்னோட அட்வைஸை கேட்கல, அதனால தான் இன்னமும் எதிர்கட்சி தலைவராகவே இருக்கீங்கன்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. இதன் மூலம் நீ ஒரு பிள்ளைக்கா பையன், என்ன மாதிரி சீனியர் தலைவர்களை மதிக்காததால தான் இன்னமும் எதிர்கட்சி தலைவராகவே இருக்கன்னு ராகுல் காந்தி பாணியிலேயே அவருக்கு நோஸ்கட் கொடுத்துட்டாரு ஜெகதாம்பிகா பால். அது மட்டும் இல்லைங்க, அவர் தொடர்ந்து பேசும்போது, இன்னும் காலம் கடக்கல, இப்போதாவது என் பேச்சை கேளு என்று பள்ளிக்கூட மாணவனுக்கு ஆசிரியர் அறிவுரை வழங்குவது போல் பேச என்ன சொல்வதுன்னே தெரியாம பேந்த முழிக்க தொடங்கினார் ராகுல் காந்தி. இதனால அவை முழுவதும் ஒரே சிறுபொழி தான். You are ex-Congress party member, so I will do you a special favor today, sir. No, I will back down. ये चार्ज है. ना ये भी कार्रवाई हिस्सा नहीं बनेगा. मैं अगर आपको if you don't have any propriety for the chair, if you don't have, sometime your even present member of parliament used to occupy this chair, Selja Didi. Selja is also for Speaker, sir, you know we know you have fondness for you. Speaker, you are an ex-member of our party, so I will not go very aggressive today. Why you are mentioning too much? You are a member of our party, sir. Ex-member. Ex-member, no. But we are fond of you, sir. I'm here. We like you. I'm here as a presiding officer. But we like you, sir. अगर हमारी बात आप we know your heart is not there, sir. अगर आप मेरी we know your heart is here, sir. नहीं, मेरी बात अगर आप मानते तो वहाँ नहीं बैठे होते आप. अगर if you are sitting there, तो only because of you have not taken my advice. Here I'm advising you. Here if I'm advising that you should move on the correct track. So I think so. Still you have time. Still you have time to you should move on correct track. As today, as you are இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.